இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் சொல்லுகிறேன். இதுதான் ரகசியம். கிறிஸ்து சபை. இந்த கிறிஸ்துவையும் சபையையும் இந்த ஆண்டவர் ஏதோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். கிறிஸ்து சபை எவ்வளவு முக்கியம் பாருங்க. முக்கியமான விஷயம் தானே கிறிஸ்துவும் சபையும். இதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியானிட்டி. அந்த ஒப்பிடுதலோடு கூட கணவனையும் மனைவியும் அவர் நினைச்சுக்கிறார், ஒப்பிடுகிறார். கணவன் மனைவி, இதுதான் ஒரு பெரிய ரகசியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா, அலையிலுயா. ஸோ இதுல இருந்து நம்ம சில காரியத்தை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்ன உறவு, அதே உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்க போகக்கூடிய உறவு. சரியா? முதல் காரியம், இந்த எபேசியர் 5 மட்டும் வச்சுக்கிடுங்க. அதுல இருந்து நான் பேச போறேன். 25ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிங்க. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அதே போல 28, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அதாவது ஆண்டவர் சபையின் மேல அன்பு கூறுதான். அதாவது பொதுவா எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தினார். எப்படி அன்பு செலுத்தினார்? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தம்மேல் வைத்த அன்பை என்ன செஞ்சாரா? விளக்கம் பண்ணார். சோ இயேசு கிறிஸ்து எல்லாரும் நேசிக்கிறார். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட கணவனை ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இந்த கணவன் அப்படி பாருங்க, மனைவிகள் இருந்தால் கொஞ்சம் கணவன் நினைச்சிங்க பாருங்க, பார்த்து கொஞ்சம் தோல்ல தட்டி, சும்மா சொல்லுங்க, தோல்ல தட்டி சொல்லுங்க, பிரசாதம் நீங்க சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்கு ஒப்பானவங்க. பயப்படுறாங்க, ஐயோ அப்படியா? அதுதான் உண்மை. அதுதான் யாருக்கு சமம் சொல்லுங்க, யாருக்கு சமம்? இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாரு? ரத்தத்தை சிந்தி அன்பு கூர்ந்தார். உடலிலே சொல்லுங்க பாப்போம். இப்போ வாலிபர்களாம் ரத்தத்தை சிந்தி எழுதுவாங்க, லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. முந்தைய காலத்துல பார்த்துருக்கீங்களா? நம்ம காலத்துல, எங்க காலத்துல என்னண்ணே, ரத்தத்தை எடுத்து லவ் லெட்டர் எழுதுற நாட்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ உண்டாடா தம்பிகளா? இப்போ அந்த மாதிரி உண்டா? இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சேட்டிங்லேயே போயிருது. ஹார்ட்லேயே அனுப்பிடுறேன், சேட்டிங்லேயே ஹார்ட் அனுப்பிடுறான், எல்லாத்தையும் அனுப்பிடுறான். அதுலேயும் முடிஞ்சு போச்சு. அதே போல இந்த புருஷர்களை, கணவர்களை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுகிறார்னா தம்மோடு ஒப்பிடுகிறார். எப்ப நான் சபையை நேசிக்கிறது போல் நேசி. இப்ப இயேசு எந்த அளவுக்கு சபையை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா, அலையிலுயா. இப்ப நானே இந்த வசனத்தை தியானிக்கும் போது கஷ்டம், ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் அல்ல, ஆனா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? அன்பு இன்னும் அதிகமா கூறுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் கூட நினைச்சேன், நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் என் மனைவி மேல அப்படின்னு நினைச்சேன். இந்த வசனத்தை வாசித்த பிறகு என்ன செஞ்சுட்டு, அப்ப இன்னும் இயேசு கிறிஸ்துக்கு இணையா கூறணும்னா ரத்தத்தை சிந்துற அளவுக்கு என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. சோ அந்த அளவுக்கு ஒரு அன்பை கணவன்மார்கள், புருஷர்கள், வாலிபர்கள் வரப்போற மனைவி, இப்போ சரினான்னு சொல்லி இப்பவுமே அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லி இங்கிருந்தே டைப் பண்ணிடாத. அந்த அளவுக்கு மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரை போல நேசிக்கணும். ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம் தானே நேசிக்கணும். ரெண்டாவது, இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு அகாப்பே அன்பு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அகாப்பே அன்பு அப்படி சொல்லுவாங்க. அது என்ன? அகாப்பே அன்புனா என்னன்னா நிபந்தனை அற்ற அன்பு. சொல்லுங்க பாப்பா, நிபந்தனை அற்றது, சுயநலமற்றது, பயமற்ற அன்பு. எந்த நிபந்தனையும் கிடையாது. எந்த இப்படி இருந்தாதான் நான் நேசிக்கணும் அப்படின்னு கிடையாது.
அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறங்க, ராணி வந்து எனக்கு சோறு போடலை அப்படின்னா, சோறு கொடுக்கல வைங்க, சோறு கொடுக்கல, பசங்கள்லாம் சிரிக்கான்ல, அதான் கொடுக்காம இருந்திருக்காங்க. சோறு போடலை வைங்க, லேட்டாக வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, பட்டினியாக தூங்கன்னு சொன்னால், நான் இப்போ எனக்கு என்ன வரும்? என்ன வரும்? நிச்சயமாக கோவம் வரும். சாப்பாடு போட்டு நல்ல சாப்பாடு வச்சா என்ன செய்வோம்? என்ன அருமையாக சாப்பாடு, பரவாயில்ல, அந்த சாப்பாடு வச்சோடனே நேசம் நிறைய வரும். சாப்பாடு வைக்கலனா கோவம் வரும், அடிச்சிடலாமா, தலைகீழ போட்டு பரட்டிடலாமா. இதுதான் நிபந்தனையற்ற அன்பு. எனக்கு வரல, சிரிக்காத அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நிபந்தனையற்ற அன்பு. சாப்பாடு கொடுக்கலனாலும் நான் வந்து நேசிக்கணும், சாப்பாடு கொடுத்தாலும் நான் நேசிக்கணும். இதுல எந்த நிபந்தனையும் கிடையாது. இப்படி செய்யல அதனால நான் நேசிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறாலும் சரி, நம்மளை சரியா கவனிக்கிறாலும் சரி, இதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. எப்படி நம்ம மேல கோபப்பட்டாலும் சரி நம்ம அன்பு கூறணும். அதுதான் ஆண்டவர் சபை மேல வச்ச அன்பு. அந்த அன்பை தான் கணவன் தன்னுடைய மனைவி மேல வைக்கணும்னு சொல்லி இங்க வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. இதுதான் நிபந்தனை அற்றது. இதுதான் நிபந்தனை அற்றது. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், எனக்கு செய்யல, இதை செய்யல, இதை எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன். இப்போ கணவன் மனைவி நம்ம வந்து உள்ள போயிட்டாலும் இதான் பிரச்சனை வரும். மனைவிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதை எனக்கு செய்யல, இவங்க இது எனக்கு, அதனால நான் அடிச்சேன், அதனால பிரச்சனை. ஆனா எப்பவுமே கணவனுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் நிபந்தனை அற்ற அன்பு. எது செய்யறோமோ செய்யலையோ அது முக்கியம் அல்ல. ஆனா அன்பு அப்படிங்கிறது நிச்சயமா என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? போய்கிட்டே இருக்கணும், நிபந்தனை அற்றது. அப்போ நம்ம வந்து எனக்கு இந்த காரியத்தை செய்யல, இதை செய்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம அன்பு செலுத்தாம இருக்க முடியாது. எத்தனை பேர் வீட்டுல உப்பு சரியில்லைன்னு சண்டை வந்து பிரிஞ்சு போன கணவன் மனைவிலாம் இருக்காங்க. உப்பு இப்படி எடுத்து நீ போட்டுடலாம், அது உப்பு குறையா இருக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆன குடும்பங்கள்லாம் என்ன செய்யுது? இருக்குது. எங்க வீட்லயும் உப்பு எப்படி போடுவாப்லாம்? அப்படி இப்படிதான் போடுவாப்புல, ரொம்ப கம்மியா தான் போடுவாப்புல. ஆரம்பத்தில் உப்பு கம்மியா இருக்கு, உப்பு கம்மியா இருக்கு, இப்போ பழகிட்டு. இப்ப என்ன பழகிட்டு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு கூட்டிட்டாலும் ஐயோ உப்பு கூட்டி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு நான் மாறிட்டேன். அப்போ நிபந்தனை இல்லாத அன்பு இதை நம்ம செலுத்துறோம். இது நம்ம கணவர் மேல விழுந்த ஒரு கடமை, வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு இதை செய்யல, அது செய்யல, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நான் வந்து அன்பு கூறாம இருக்க முடியாது. ரெண்டு மிதி மிதிச்சா கூட நம்ம அன்பு என்ன செய்யணும்? கூறதான் செய்யணும், வழி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. இதுதான் நிபந்தனையற்ற அன்பு. ரெண்டாவது, எனக்கு எல்கானாட்ட பிடிச்ச ஒரு காரியம், நீங்க 1 சாமுவேல் எடுங்க. எல்கானா அவன் பெரிய ஆள். எல்கானா சாதாரண ஆள் கிடையாது. அதை நான் தியானிக்கும் போது அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் எல்கானாவை குறித்து. நீங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8ஆம் வசனம், சாரி 4ஆம் வசனம் நினைக்கிறேன். ம் 5 வாசிங்க, 5 வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு, அவன் ரொம்ப சிநேகித்ததுனால ரெட்டிப்பான பங்கு. 8ஆம் வசனம் வாசிங்க. ம் ம் 400க்கு அதிகம் அல்லவா? எல்கானா பண்ண 2 காரியம். ஒண்ணு, அவளுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு கொடுக்குறான். முக்கியம், அதாவது நீ எனக்கு முக்கியம், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி விளங்க பண்ணா? இயேசு கிறிஸ்து கொடுத்து விளங்க பண்ணார். அப்போ நம்ம வந்து நேசிக்கிறோம் அப்படிங்கிறத
ஏதாவது செய்து என்ன செய்யணும், விளங்க பண்ணணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு. அவருக்கு திருமணம் நடக்கும்போது அவர் சொன்னாரு, அவர் வந்து நான் வித்தியாசம் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்களும் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் திருமணத்தோட என்னதான் பண்ண போறாரு பார்ப்போமா மனுஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, அது பெரிய பெரிய ஒரு திருமண மகால் தூத்துக்குடியில இருப்பாங்க. அதில் எப்படி ஒரு 1000 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திருமணத்து அன்னைக்கு ஒரு ரோஸ் வாங்கி எல்லா மக்களும் இருக்காங்க இருக்கும்போது அப்படி முட்டைக்கால் போட்டு அதை பொண்ணுட்டு என்ன செஞ்சாரு, இப்படி கொடுத்தாரு. அவருடைய திருமணமா நிச்சயதார்த்தம் முதல் நாள் நினைக்கிறேன். அவர் வந்து முட்டைக்கால் போட்டு கொடுத்து அந்த ஸ்டேடியத்தை அலற வச்சுட்டாரு. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஸோ விலகம் பண்ணாரு. ஒரு அவருக்கு செய்யணும்னு சொல்லி அதை விலகம் பண்ணாரு. நாங்களாம் இங்க வந்து கைதட்டி ஆர்ப்பரிப்போட அதுக்கு ஒரு கெத்து தில்லு வேணுமா வேண்டாமா? நிச்சயமே வேணும். ஏன்னா அதனால எல்கானா நேசிக்கிறதுல கொடுத்து காமிச்சான், கொடுத்தான், செஞ்சான். ஏன்னா எட்டினே சர்ப்ரைஸா கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா ஆமா, ஒரு பெரிய மிஷினை தூக்கி எனக்கு சர்ப்ரைஸா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அப்போ எட்டினே அக்காவை நேசிக்காங்களா நேசிக்கலையா? இதே மாதிரி நிறைய என்ன செய்யுங்க, பெரிய அந்த அளவுக்கு வாங்க முடியாதுனாலும் ஒரு 50 ரூபாய்க்கு பூவாவது வாங்கி கொடுங்க. நம்ம தீபாவளிக்கு பூ 100 ரூபா எவ்வளோன்னு கேட்டேன், இப்படி காமிச்சான். 100 பூ எவ்வளோயா, இப்படி காமிச்சான். 1 ரூபாயா 100 ரூபாயா 100 ரூபாய்னே ஹார்ட் அட்டாக்கே நின்றுட்டு ஏ அப்பா அடிச்சாலே சரி கொடுங்க அப்புறம் வாங்கி. இப்போ என் விட்ட கொடுத்து எதுக்கு 100 ரூபாய்க்கு ஏன் கொடுத்து வாங்கினீங்க? ஆனால் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ கொடுத்து என்ன செய்யணும், காமிக்கணும். என்ன செய்யணும், கொடுத்து காமிக்கணும். அந்த அன்பை நான் அன்பா இருக்கிறேன். அதாவது ஆண்களை பார்த்தா ரொம்ப சொல்ல மாட்டோம் வெளியே, ஆனால் நேசிப்போம். வெளியே சொல்ல மாட்டோம். நம்ம எப்படின்னா அப்படியே அந்த கௌரவம் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். அதை செஞ்சு வெளிப்படுதுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது எல்கானா என்ன பண்ணான்னா, சொன்னான் நான் உனக்கு அதிகம். அதாவது சொன்னான். என்ன சொல்றேன், நான் அவனை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத வாயில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தான். நம்மளை பொறுத்த மட்டும் செயல்ல, அதாவது செயல் அதை வெளியே காமிக்க மாட்டோம். ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா வெளியே காமிக்க மாட்டோம், ரொம்ப காமிக்க மாட்டோம், ரொம்ப அது என்ன பண்ண மாட்டோம், வெளியே காண்பிக்கிற அளவுக்கு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அன்பு வச்சிருப்போம். ஆனால் வேதத்துப்படி பார்த்தா நம்ம அன்பு செலுத்துகிறோம் செயல் மூலமா காமிக்கணும், வார்த்தை மூலமா காமிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம், கையை பிடிச்சி சொல்லுங்க, சும்மா கை குலுக்கி சொல்லுங்க. செயல் மூலமா காமிக்கணும், வார்த்தையின் மூலமா காமிக்கணும். இப்போ நம்மளாம் எப்படி சக்க பிள்ளையர் மாதிரி இருப்போம். நம்ம தான் நேசிக்கமே இதை சொல்லணும்னு பார்க்கும். என்ன இருக்கும், அந்த என்ன இருக்கும், நம்ம அந்த ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எத்தனை வயசு வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நம்ம வந்து 80 வயசு வரைக்கும் சொல்லலாம், தப்பு இல்லை. 80 வயசு வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 70 வயசு தாத்தாவா 65-70 வயசு இருக்கும்போது இந்த கொரோனாவோட ரொம்ப தனிமையில வாடி இருந்திருக்காரு. எங்கேயோ பேங்க்குக்கு போயிருக்காரு, அங்கே ஒரு பாட்டி அம்மாவை சந்திச்சிருக்காரு. 2 பேருக்கு லவ் வந்துட்டு பிறகு கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க 2 பேரும். உண்மையாக நடந்த சம்பவம். கொரோனாக்கு அப்புறம் உண்மையாக நடந்த சம்பவம், பொய் கிடையாது. இப்போ 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்காங்க ஆண்டவர் கிருபையில. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அன்பு வந்து உடம்பு செத்துனால அன்பு சாகாது. என்ன அப்போ இது எப்போ வரைக்கும் பண்ணணும், நமக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், 80 வயசு ஆனாலும் அந்த அன்பை என்ன செஞ்சுருக்கணும், காமிக்கணும், அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஸோ இது ஆண்டவர் செய்தாரு. இது நிச்சயமா நம்ம ஆணா அல்லது கணவனா இருக்கிறவர்கள் நிச்சயமா செய்யணும். வாலிபர்கள் வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க. யாக்கோபு வந்து கல்யாணம் முடிய முன்னாடியே என்ன செஞ்ச, அன்பு செலுத்தினா, லவ் பண்ணா. ஆனால் கொஞ்சம் 14 வருஷம் ஆடு மேய்ச்சி கெட்டினான் யாக்கோபு. நீங்கள் பார்த்தீங்க தெரியும். அதான் வேதத்தை எப்படி பார்த்தா மனைவி ஆக்கி கொண்டு நேசிச்சான். ஈசாக்கு என்ன மனைவி ஆக்கி கொண்டு நேசிச்சான். அதனால் வாலிபர்கள் இப்பவுமே என்ன செய்யாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, லவ் பண்ணுங்க, அதான் நல்லது. ஸோ இந்த அன்பு கூறுதல் நம்ம வெளி காமிக்கணும். ஆண்டவர் சபையை நேசித்தது போல நம்ம நேசிக்கணும்.